பயலுடா போடுறா. நீ நாடகத்துக்கு செட்டு போறியா ஆடல் பால் போறியாடா? கண்டங்கர் எம்புட்டு பாக்ஸை ஏற்றி வச்சிருக்கான் பாரு. இன்னர் வைடா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பெரிய தமையனே. அதில் கம்புக்கூட்டில் ஊதியை போட்டேன்னா பருவ கிளம்பிடும். இடியாப்போ ஏன்னா அந்த இடியாப்பக்கார நம்பர் இருக்காப்பா. அவன் வித்தானா விற்கிறாடா என்ன. ஆனா எல்லா வியாபாரியும் அப்படித்தான். ஐஸ் என் தம்பி உட்காந்துருக்கேன் பாரு. வெக்கம் பயிர் இல்லையாடா. இன்னி நேரத்துல எவனாவது ஐஸ் விற்பானடா. மதிய நேரம் பார்த்தா பருத்தி பாலை கிண்டிட்டு வர்ற பல சுருட்டும் இந்த மாடு வலது ரொம்ப சாக்கிது. இது எச்சப்பு மாடு முண்டை. இதுல எந்த வியாபாரிய பாரு ஊர்ல காப்பு கட்டியிருப்பாங்க. அங்கேதே 7 மீன் வண்டிக்காரன் வருவேன். மீனு ஏய் காப்பு கட்டியிருப்பாங்க போங்க. காப்பு கட்டியிருக்கா. அதே மாதிரி ஐஸ் அப்படித்தேன். 4 பிள்ளை இருக்க வீட்டில் ஆறுன்னு அடிக்க மாட்டேன். 2 கிளவி இடிமிட்டு கிடப்பாங்க. அங்கே போய் கிளவி விளக்க மாத்திருந்தேன். அங்கிட்டு போடா அப்புறம் படபடம்னு வந்து சாக தெரிஞ்சாங்க. அதே மாதிரி அந்த இடியாப்பம் அங்கே போயிருவேன். எங்க பானுமதி அக்கா அந்த இடியப்பக்காரன் நிற்க சொல்லு. மறுபடியும் இடியாப்பம் அங்கே போயிருவேன். புவனேஸ்வரி வீட்டுக்கு. எந்த வியாபாரியா இருந்தாலும் மக்களுக்கு எது தேவையோ நின்று வியாபாரம் பார்க்கக்கூடிய வியாபாரி பொழைச்சிக்கலாம். அதே மாதிரிதான் நின்று விளையாடுற மாடுதான் பேர் வாங்க தெரியும். சூறாவளி சுரேஷ் என் பெரிய தாமை மடு ஆடுதாடா. மாடு மாதிரி அவன் கிளம்பிட்டானடா. சரி பங்காளிக்குள்ள ரைட்டு தம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கண்டம் கருது வாலிம் ஏற்றி வைல. என்னடா ஒரே ஒரு சாமான வச்சு பனியார ஊத்துற மாதிரி உட்காந்துட்டானப்பா. இவன்ட்ட தானப்பா காசு நிக்க நம்ம தெருவில் தெரியும். இன்னொரு ஏத்துறா அவளை கூப்பிடுவா. யார்த்தா யாரை கூப்பிட சொல்ற? இமிடியட்டா வீட்டுக்கு போ. என்ன உணர்ச்சிய நானும் பார்த்து அவரை கூப்பிடுவாங்கள. வெளியூர்ல இருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா இது கூட உள்ளூர்காரங்களா எந்திரிச்சு வெளியே போவேன். வெளியூர் எல்லாம் வந்து உட்காரு ஊரை நின்று பாக்குறாப்பா. இடம் பத்தல அவ்வளவுதான். அப்ப இப்ப என்ன பண்றீங்கன்னா என்னைய பார்த்துட்டு எல்லாரும் வெளியே இருக்கீங்க. கப்பலிங்க பாக்குறாலும் உள்ளவா இதை ஒண்ணு இழுத்து விட்டுட்டு எல்லா பேரும் கிரு கொண்டு கப்பலிங்க ஓசு. சரி நானாவது பரவாயில்ல. என்ன ஒருத்தருக்கேன் அந்த பாண்டா கம்படா புள்ள பாண்டா விட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே இருக்கிறலாம் வெளியே போடுறேன். எனக்கு போட்டு விட்டேன். MKR பப்புன்னு பயல சூப்பர். கூட்ட ரொம்ப கூட்டு வரையா போண்டே கூட்டம் ரொம்ப கண்ணாடியை போட்டுக்க நல்லா இருக்கு. பயப்படவே இல்லையாடா. மூத்திரம் தெரிஞ்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு அச்சம்பட்டியில இந்த மாரியம்மனை கும்பிட. இன்னைக்கு அச்சம்பட்டியில இந்த மாரியம்மனை கும்பிட. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. ஆளு வந்து கூடிருச்சா புராணத்தை கேட்க. ஆளு வந்து கூடிருச்சா அந்த புராணத்தை கேட்க. ஐஸ் எப்படி திங்கிற உனக்கு போடுற கூட உங்க அப்பாவை கட்ட கட்டிடு. அவன் கேப்பான்டா எஜ்ஜு பத்தி உள்ளவன். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜாராணி சாதி
என்ன அடிச்சுக்கிட்டு பாஞ்சு கிடந்தாலும் வெத்தலை ஓட மறக்க மாட்டார் மயிருமே. பெரிய தேகராஜ பாதவர் புலம் தள்ளுற மாதிரி வெத்தலையை போட்டு அவன் கவட்டில் துப்பு வீட்டில் அவன் பொண்டாட்டி அவனும் கீக்கி ஊற்றி தூக்கி போட்டு வந்துட்டு யாரும் மையம் அற வாங்க போறான். ஏய் நீ ஆள் நல்லா இருக்க, உன் மையம் என்ன இப்படி சூத்து ஊற்றி மாதிரி இருக்கேன். அவனுக்கு வாங்கிக்கிற தீமண்டெல்லாம் தீட்டு விட்டு குசி விட்டு போறியாமட்ட. பேரன்பு கொண்ட இந்த கயிறு தேவையில்லாது. எங்கேயுமே நீங்க சட்டம் போட்டு இது இப்படி நடக்கும்னு கட்டினீங்கன்னா அங்கேதான் தப்பு நடக்கும். உண்மைதானே? நீ கயிறை கட்டினீங்கன்னா 2 இலவட்டம் காலை விட பார்ப்பேன். கயிறை கட்டியிருக்காங்க, தேவையே கிடையாது. எல்லா ஊர்லையும் நடக்காது. ஒரு சில ஊர்ல ஒரு சிலர் தவறு பண்றதுனால ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி அல்ல. நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கயிறு கட்டுவதை விட என் தமிழன் அத்தனை பேருமே நல்லங்க. இந்த கயிறு கட்டினது பொம்பளைக்கு தானே சொன்னேன். இங்கே வாவேன் இளைஞர் விடுறாங்க. பொம்பளைக்கு சொல்லிட்டு நீ உட்காந்துக்கிட்ட. ஆனால் உள்ளூர் ஆளுங்க விவரமா இருக்கேப்பா. வர வர எப்படி நாடகத்துக்கு கூட்ட வர நம்ம தெருவுறதுக்குன்னா கயத்தை கட்டி நம்ம உள்ள உட்காந்துருவான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த அண்ணே ஒரு சால்வையை போட்டுட்டு என்னை விடையே விடாது. பேரன்பு கொண்ட என் உயிரிழை மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை தொடர்ந்து வளர்த்து வரக்கூடிய தமிழ் சொந்தங்களே, அன்னை திரசாரவத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, ஒட்டுமொத்தத்தில் ஆம்பளையாளர்கள் புறம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை போலவும் பெண்களை பூரா அன்னை திரசாவை போலவும் வணங்குகிறேன். MKR. இந்த கை தட்டின ஒரு 10 பேர் தமிழ்நாடு. நீங்கெல்லாம் ஒரிசாவை ப்ரோ கை தட்டலாம். கண்டங்கரு கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு போய் போச்சு. இது என்னன்னா இந்த ஊதிட்டாங்க விலங்கு நாடகம். என்ன பிள்ளை வளர்த்துருக்க புவனேஸ்வரி, பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா. வெதர் அந்துவங்க என்ன ஊதி ஊதுற மயிர் ஊதி. என்னை நாடகம் நினைச்சியா இல்ல நீர்மலைக்கு வந்து நினைச்சியா? கேமட். பிள்ளைகளை வளர்ப்பது அன்னையின் தந்தை எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளை சொல்லி வளர்க்கணும். பெத்ததாயுத படிக்கலடா, நீங்களாவது படிக்கணும்னு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் பிள்ளை படிக்கும். நீ என்ன செய்கிறாய்? செல்போனை கொடுத்து விடுகிறாய். அவன் டொங்காசு படம் பார்க்கிறான். 4 பேர் உட்காந்துருக்காங்க. நாடகத்தை கெடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா ஒரு மாதிரி அனத்துறாங்கன்னா கொலையாக்குறாங்க. நாங்க நிக்கிற ஆளுலாம் என்னன்னே தெரியாம நாடகத்துக்கு வந்துருப்பியே. உண்மைதானே ப்ரோ? ஏதோ நாடகம்ன்றாங்க, யூடியூப் புகழ்ன்றாங்க. நாங்க தன்னால நானாவது வராது உள்ள கிடைக்காம மருந்துமணி பாவம்.
அவனுக்கு வர வர இது நீர் சரியா இறங்கலைன்ட்டு நேற்று ஒரு குடம் தண்ணியை குடிக்க சொன்னே வயிறு பெருசாகி அதை அமுக்கி கடைசியில் ஒரு கொட்டையை வெளியே எடுத்துக்கிட்டாங்க. உள்ள முந்திரி கொட்டை தொங்கி இருக்கு, மூடுறான். ரெண்டாவது ஒரு சித்திரவர்த்தி என்ன 2 குட்டையுமே எடுத்துட்டாங்களா? ஏன் வேணும்னா போய் டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு வரியா? அதிகமாக எல்லாத்தையும் காமெடி ஒன்றார் மயிருமே. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மானத்தில் என்ன செய்வோம்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு என்னென்னமோ செய்வோம். ஆமா, வள்ளி திருமணம், வள்ளி நாரதர், அதுக்கப்புறம் கதை துவங்கும். அதுக்கு முன்னாடி நாங்க கதையா பண்ணுவோம். அல்ல ஒம்பளை இன்னைக்கு ஜெயமுடியா வச்சுக்கிட்டு மேல வச்சு போட்டு